ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நமக்கு தான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்குமே. இந்த ஹிட்லர் போன ஜென்மத்துல நரகத்துல சூப்பர்வைசர் வேலை பார்த்திருப்பாரோ? டிசைனா தண்டனை தராரு. ஒரு ஹிட்லர் சாட்சி கிடைச்சதும் நீ ஜெயிலுக்கு போய் கல் உடைக்கிறதுல இருந்து கக்கூஸ் கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் நீதான் செய்யணும். அப்பதான் உனக்கு புத்தி வரும். என்ன செக்யூரிட்டி அண்ணா, எப்படி இருக்கு Dress? நல்லா இருக்கா? இந்த Dressல அருமையா இருக்கீங்க மேடம். இது பாராட்டா இல்ல கிண்டலா? ஐயோ மேடம், நிஜமாவே நல்லா இருக்கு மேடம். என் Dress நல்லா இருக்குல்ல? ஏன் கேக்குறீங்க? நீங்க என்ன புதுசாவா போடுறீங்க? அதுக்கு இல்ல மேடம், நாளைக்கு நான் இந்த Dress போடுறதும் போடாததும் உங்க கையில தான் இருக்கு மேடம். நீ எக்காரணத்தை கொண்டு தூங்கிடாதீங்க மேடம், என் வேலை போயிடும். ஒன்னும் பயப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு நைட்டு தானே. நான் சின்ன வயசுல எல்லாம் தூங்கவே மாட்டேனா. என் அம்மா படாத பாடுபடுவாங்களாம். இன்னைக்கு ராத்திரியே சிவராத்திரின்னு நினைச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்க வேலைக்கு நான் கேரண்டி. ஆமா, துப்பாக்கி எங்க? துப்பாக்கியா? செக்யூரிட்டி கேட்ட போட்டாச்சுல்ல, கையில துப்பாக்கி வேணுமே. எதிரிகளை எப்படி சமாளிக்கிறது? அவங்க நம்ம தாக்குனா என்ன பண்றது? அப்படிலாம் இங்க யாருமே வரமாட்டாங்க. துப்பாக்கிலாம் நமக்கு கிடையாது மேடம். சாரோட கார் வந்தா கேட்ட திறக்கணும், அதுக்கப்புறம் சாரோட கார் டோரை திறக்கணும், அவ்வளவுதான் மேடம். இவ்வளவுதான் வேலையா? ஆமா மேடம். பின்ன எதுக்கு பெரிய தண்டனை கொடுக்கற மாதிரி ஹிட்லர் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு? சரி, வேலையை ஸ்டார்ட் செய்வோம். வாங்க. நான் அந்த கேட்ட பாத்துக்கிறேன், நீங்க இந்த கேட்ட பாத்துக்கங்க. சரிங்க மேடம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் முன்னே இந்த கொசுவை பரலோகம் அனுப்பி வைப்போம். ஐயோ, இப்பவே கண்ணை கட்டுதே. யாராவது? மேடம், நான் இன்னும் தூங்கல. எல்லாம் பலிக்குது. ஐயோ யார் அந்த லூசு போய் எந்த நேரத்துல ஹார்ன் அடிக்கிறது? ஐயோ மேடம், சார் வராரு மேடம். சார் ஆவது போய் திறப்போ. நீங்க தான் திறக்கணும் மேடம். முடியாது மேடம், நீங்க திறக்கலாம், என் வேலை போயிரும் மேடம். ஓகே, உனக்காக வா. என்ன? ஏய் லூசு, அதுவும் ஃபுல்லா தர. சரி. என்ன? டோர் யார் உன் தாத்தா ஒருத்தர் பாரு. டோரை திறக்கிறேன்னு சொல்ல வந்தேன். சத்தம் இல்லாம கார் டோர் க்ளோஸ் பண்ண தெரியாத உனக்கு? இந்த காரை கண்டுபிடிச்சவங்களுக்கு அது தெரியாது. நீ இன்னும் அடங்கல.
செக்யூரிட்டி. சார். இந்த அப்ரெண்டிஸ் செக்யூரிட்டி நைட் முழுக்க தூங்காம இந்த வீட்டை காவல் காக்கணும். ஒருவேளை தூங்கிட்டா உங்க 2 பேருக்கும் தண்டனை உண்டு. அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே. அது ரொம்ப மோசமா இருக்கும். எஸ் சார். வாயை மூடிக்கிட்டு வேலை செய்யணும். ஒருவேளை திருடன் உள்ள வந்துட்டானா அப்பவும் நான் வாய் மூடிட்டே தான் வேலை பார்க்கணுமா? திருடன்லாம் கத்துக்கூடாதா சார்? அந்த மாதிரி ஒரு திருடன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததில்லை இது வரைக்கும். ஆனா ஏமாத்து வேலை செஞ்சு ஒரு திருடி வந்திருக்கான். அவளையும் நான் சீக்கிரம் துரத்துருவேன். பெஸ்ட் ஆஃப் லக் சார். தேங்க்யூ. சார், நைட்டு சாப்பாடு எப்படி சார்? நான் ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன். பார்த்தாலே தெரியுது. நான் உங்களுக்கு கேட்கல, எனக்கு கேட்டேன். வாட்ச்மேனை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல. ஏன் வீட்ல இருந்து கொண்டு வரலையா நீ? பொண்டாட்டி நைட்டு சோறு இல்லாம செக்யூரிட்டி வேலை பாக்குறாளேன்னு இறக்கப்படுற புருஷன் எனக்கு இல்லையே. அவன் ஒரு இறக்கமில்லாதவ மிருகம். ஏய், நான் இப்போ செக்யூரிட்டி வேலையில இருக்கேன் சார். என் புருஷனை எப்படி வேணாலும் திட்டலாம். சாப்பாடெல்லாம் தர முடியாது. உனக்கு பசிச்சா மரத்துல வேப்பந்தலை இருக்கு, அதை போய் தின்னு. வேப்பந்தலையா? அது கசக்குமே. அதுக்கு தான் சொன்னேன். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. என்ன உங்களுக்கு கொசு கிடைக்குதா? நக்கல பாத்தீங்களா அவளுக்கு? அடடடா, என்ன ஒரு பதவி! என்ன அழகான ஒரு ட்ரெஸ். நிக்கிற இடம் அதை விட அருமை. அம்மா, நீ என்னென்ன பிளான் பண்ணி உள்ளுக்குள்ள வந்த? கடைசியில எங்க வந்து நிக்கிற பாத்தியா? உனக்கு என்ன வேலை கிடைக்கணுமோ அது கரெக்டா கிடைச்சிருக்கு. உன் தகுதி இதுதான். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா என்ன நடக்கும்னு பாத்தியா? ஏய், சும்மா அடங்க. திருட்டுத்தனம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்தவளுக்கு அதே வீட்டு வாசல்ல செக்யூரிட்டி வேலை கிடைச்சிருக்கு. உன் கொழுப்பு இதுலயாவது அடங்குதான்னு பாப்போம். நமக்கு அத்தனை சொல்லி திரிஞ்சிட்டு இருந்தவ இவ இப்போ நமக்கு வாட்ச்மேன் வேலை பாக்குறா. எப்படியோ வீட்டு விட்டு உன்ன கேட் வரைக்கும் துரத்தியாச்சு. அப்படியே தெருவுக்கு அனுப்பிட்டா வீடு நிம்மதி ஆயிடும். நானும் பாத்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா போறீங்க. இன்னைக்கு மட்டும்தான் எனக்கு கேட்ல வேலை. நாளைக்கு ராணி மாதிரி வீட்டுக்குள்ள வந்துருவேன். வந்து உங்க 3 பேரையும் வச்சுக்கிறேன். செக்யூரிட்டிக்கு கொழுப்பு பாத்தியா? வேலைக்கு தகுந்த மாதிரி பேச்சு இருக்கணும், தெரியுதா? முதல்ல எங்களுக்கு சல்யூட் வை. என்ன? நாங்க 3 பேரும் இந்த வீட்டோட முதலாளிங்க. முதலாளி வந்தா செக்யூரிட்டி சல்யூட் அடிக்கணும், தெரியாதா? எங்களுக்கு சல்யூட் அடிக்கணுங்கிறது இன்னைக்கு உன் தலையில எழுதி இருக்கு. அடி அடி. ஏய், சல்யூட் அடிடி. அடி. அடிச்சுட்டா? அம்மா! ஐயோ! ஏய்! ஏய், உன்ன! ஐயோ! உனக்கும் மரியாதை செய்யணுமா? முதல்ல அடிச்ச சல்யூட் சரியில்லை. இன்னொரு தடவை அடிக்கட்டுமா? சொல்லு, அடிக்கட்டுமா? சல்யூட் அடிக்கட்டுமா? அடிக்கட்டுமா? சொல்லு. அக்கா! அம்மா!
என்ன மேடம் தூங்கிட்டீங்களா? பதறாதீங்க, சும்மா அழுதுதான் இருக்கு. பாருங்க, ஸ்டார்ஸ் மூன் இதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மேடம் நீங்க? பயந்தே போயிட்டேன். இவ்வளவுதான் சமாளிக்கிறது. நைட்ல டீ வசதி கூட உண்டா? இல்லம்மா, நீங்க எங்க தூங்கிறீங்களோன்னு பயந்து நான் தான் பக்கத்துல போய் டீ வாங்கிட்டு வந்தேன். தயவு செஞ்சு தூங்கிடாதீங்கம்மா. டீ குடிச்சா போதும், இனிமே தூக்கமே வராது. பயப்படாதீங்க, என்ன நம்புங்க. ஹாசினியை நம்பினோர் கைவிடப்படார். பார்த்து செய்யுங்கம்மா. அம்மா, செக்யூரிட்டி அண்ணா, அந்த ஹிட்லர் வந்தா சொல்றீங்களா? ஏய் செக்யூரிட்டி, ஐயோ ஐயோ, புது 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 ஏய் ஸ்டாப் இட். ஏந்திரி ஹிட்லர் பூதமா? ஏந்திரி ஏந்திரி. சாரி, லைட்டா தூங்கிட்டேன். சாரி என்கிட்ட சொல்லாது, அவர்கிட்ட சொல். என் வேலைக்கு ஒல வச்சிட்டியே. எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னேன் மேடம், எனக்கு வேலை போயிடும்னு. பல வருஷமா வேலையில இருந்த என்ன நீங்க ஒரே ஒரு நாள் யூனிஃபார்ம் போட்டு என் யூனிஃபார்ம கலட்டிட்டீங்களா? கொடுமம்மா. எல்லாம் என் தலையெழுத்து. ஆக மொத்தம் நைட் ஃபுல்லா தூங்காம வாட்ச்மேன் வேலை பார்க்க முடியல உன்னால. உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? நாளில இருந்து ஒரு வாரம் வீட்டுல எல்லா வேலையும் நீதான் செய்யணும், நீதான் செய்யணும், நீதான் செய்யணும். ஐயோ முடியலடா சாமி. இவ்ளோ பெரிய வீட்டை என்னைக்கு சுத்தம் செய்யறது? எங்க வீடா இருந்திருந்தா ஸ்வேதா ஒரு ரூம், நான் ஒரு ரூம், 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். இந்த வீட்டை சுத்தம் செய்ய ஒரு வாரம் ஆகும் போல இருக்கே. என்ன பண்றது? இந்த ஹிட்லர் கிட்ட முடியாதுன்னு சொன்னா உடனே பேப்பரை நீட்டி சைன் பண்ணும்பாரு. சைன் பண்ணிட்டா அந்த சிபிஐ காரருக்கு பதில் சொல்ல முடியாது. சைனுக்கு கிளீனே பெட்டர். ஆரம்பிப்போம். ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செஞ்சா ஈஸியா முடிஞ்சிரும்னு யாரோ ஒரு மகான் சொல்லியிருக்காரே. யார் அவரு? இஸ் மீ. ஓகே, ஜாலியா செய்வோம். ஸ்டார்ட் மியூசிக்.
என்னப்பா அவ இந்த ஆட்டம் போடுறா? வேலை தானே செய்யறா, என்னமோ அவார்டே கொடுத்த மாதிரி குதிச்சிட்டு இருக்கா. அதான் எனக்கும் புரியல. ஏஜே இவளுக்கு தண்டனை தானே கொடுத்தாரு. மூஞ்சி தொங்க போட்டுட்டு அழுதுட்டு இருப்பான்னு பார்த்தா புது பேட்டரி போட்ட பொம்மை கார் மாதிரி அங்கேயும் அங்கேயும் அப்படியே பறக்குறா. இவளுக்கு கொடுக்குற டார்ச்சர்ல துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவான்னு நினைச்சா எல்லா கொடுமைகளையும் ரசிச்சு செய்யறாளே. இப்படியே போனா இங்கே டேரா போட்டுருவா போல இருக்கு. ஆமாக்கா, இது இப்படியே கண்டினியூ ஆனா ஈஜே டார்ச்சர் கொடுத்து டயர்ட் ஆகி ஈஜே இவ மேல ஆத்திரப்படுறத நிறுத்தினாலும் நிறுத்திடுவாரு. அப்புறம் இவ இங்கே இருந்து நமக்கு நிரந்தர மாமியார் ஆயிடுவா. இவ கொட்டத்தை அடக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா? இவ அப்பாக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு இவ கஷ்டப்படுறத பாக்க வைப்போம். அந்த ஆளு ஷாக் ஆகி தான் மகளுக்கு இப்படி ஒரு நிலைமையான அழுவாரு. ஏஜே வீட்டுக்கு மருமகளா போனா மொத்த குடும்பமும் ஓசியில சோறு திங்கலான்னு நினைச்ச நினைப்புல மண்ணு விழுந்துருச்சு. இந்த வீட்ல இருந்து கஷ்டப்படுறதை விட வாமா நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு இவள கூட்டிட்டு போயிடுவாரு. எப்படி எப்படி ஐடியா? சூப்பர்க்கா. நீங்க என்ன சொல்றீங்க அர்ச்சனாக்கா? வெண்டைக்காய், கோவக்காய், கத்திரிக்காய், தக்காளி, பீன்ஸ், அவரை, வெங்காயம், சொரக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டாச்சு சார். வேற என்ன சார் வேணும்? பங்களா தும்பா. பங்களாவுல பாம்பா? பாம்பு இல்லையா, தும்பா. பங்களா தும்பா அப்படின்னா என்ன? நீ பங்களா தும்பானா தெரியாதா உனக்கு? பங்களாதேஷ் தெரியும், அது என்ன சார் பங்களா தும்பா? ஏன்பா உனக்கு இந்த பங்களா தும்பா தெரியுமா? யோ, கெட்ட வாரத்துல திட்டினா மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்க. சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? கொஞ்சம் தெளிவாவது சொல்லுங்க சார். பங்களா தும்பா கொடுப்பா. சார் திடீர்னு ஆப்பிரிக்கா பாஷை பேசினா எப்படி சார்? இது ஆப்பிரிக்க பாஷை இல்லையா, ஆந்திர தேசத்து பாஷை. என்னது? பங்களா தும்பான்னா உருளைக்கிழங்கு. சார் அதான் தெரியுதுல சார், உருளைக்கிழங்குன்னு சொல்ல வேண்டியதானே? கடையில போய் பொட்டேட்டோ சிப்ஸ் வேணும்னு கேக்குறேல, அது மட்டும் உனக்கு வேற பாஷை இல்லையா? உனக்கு வந்தா பிளட், எனக்கு வந்தா டொமேட்டோ சட்னியா? ஐயோ சார், ஆளை விடுங்க சார். உங்களுக்கு எவ்வளவு பங்களா தும்பா வேணும் சார்? அப்படி வா விளிக்கி. 1 கிலோ பங்களா தும்பா. எனக்கு ஒரு 1/2 கிலோ பங்களா தும்பா கொடுங்க. தேங்க்யூமா. ஓகே சார். ஹலோ. இந்த பக்கம் ஜக்கு, அந்த பக்கம் மக்கு. மக்கா? எனக்கு ரொம்ப மக்க தெரியுமே. யாரு? மாயாங்கிறத சுருக்கி மக்குன்னு சொன்னேன். ஏஜேவோட 2வது மருமக மாயா பேசுறேன். ஓ, சொல்லுமா மாயா, என்ன விஷயம்? என் பிள்ளை எப்படி இருக்கா? அத சொல்லதான் அங்கிள் ஃபோன் பண்ணேன். இங்க உங்க பொண்ணு உங்க நினைப்பாவே இருக்கா. அப்படியாமா? எனக்கும் அவளை பார்க்காம ஒரு மாதிரியா இருக்குமா. நீங்க இன்னைக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அவ கொஞ்சம் மென்டலி ஃப்ரீ ஆகி சந்தோஷப்படுவான். என்ன ஒரு ஒத்துமை பாத்தியாமா? இன்னைக்கு கூட காலையில விக்கல் வந்துட்டே இருந்துச்சு எனக்கு. ஹாஸ்டல் நினைச்சே உடனே விக்கல் நின்னுச்சு. அவளுக்கு பிடிச்ச பங்களா தும்பா பொரியல் பண்ணி எடுத்துட்டு வரலான்னு 1 கிலோ கடையில வாங்கிட்டு இருக்கேன். என்னது பங்களா தும்பாவா? பங்களா தும்பான்னா உருளைக்கிழங்குமா. சரி சரி, வரீங்களா இங்க? இதோ இப்போ வர்றேன். பங்களா தும்பாவை ஹாசினியே உங்க வீட்டுல பொரியல் பண்ணட்டும். சக்கு பங்களா தும்பாவோட வராரு. பங்களா தும்பா அப்படின்னா? இப்ப அதுவா முக்கியம்? அவரு இப்ப வராரு, அதானே முக்கியம்.